ஈரான் மேல இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரான் விமான நிலையங்கள்ல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலோட பதிலடி தாக்குதல் இன்னும் மோசமாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேலை ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குனாங்க. 2 நாட்கள் முதல் பெருசா போரா வெடிக்கிற அபாயம் கூட ஏற்பட்டிருக்கு. மத்திய ஈரான்ல இருக்கிற இஸ்பஹான் மாகாணத்துல வரிசையா ஏவுகணைகள் தாக்குதல் பதிவாகியிருக்கு. அமெரிக்காவோட ஆலோசனையை மீறி ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதம் முன்னாடி சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் அண்ட் சிரியா வடக்கு நகரமான அலெப்போவில் இருக்கிற விமான நிலையங்கள் மேலே நேரடியாக ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்க. அங்கே இருக்கிற ஓடுபாதைகளை சேதப்படுத்தியதாகவும் 2 குடியிருப்புகள் பக்கத்தில் ராக்கெட் தாக்குதல் நடத்தினதாகவும் சொல்லப்பட்டுச்சு. சிரியாவோட இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுக்கவே இல்லை, அதே நேரத்தில் ஏற்கவும் இல்லை. ஏகப்பட்ட ராக்கெட்களை இஸ்ரேல் மாறி மாறி சிரியா மேலே ஏவினதா சொல்லப்பட்டுச்சு. சிரியாவில் ஹெஸ்புல்லா படையினர் இருக்காங்க. இவங்க ஈரான் ஆதரவு போராளிகள். இவங்க தான் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் படைக்கு உதவி செய்ததா சொல்லப்பட்டுச்சு. இவங்களோட ஆதரவின் பெயரில் தான் ஹமாஸ் படைகள் இயங்கிட்டும் வராங்க. இந்த நிலையில தான் சிரியா மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு நடுவில் தான் சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகள் கூட்டம் அப்போ நடந்துட்டு இருந்தது. பாலஸ்தீன போரில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கு உதவின நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஈரானோட இராணுவ தளபதிகள் டமாஸ்கஸில் இருக்கிற ஈரானோட தூதரக வளாகத்துக்குள்ள ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுறது பாதுகாப்பானது அப்படின்னு நினச்சி அங்கே கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. சர்வதேச விதிமுறைகளின்படி தூதரங்களை தாக்கக்கூடாது. இதனால் அங்கே ஈரான் இராணுவ அதிகாரிகள் கூட்டம் நடந்தது. ஆனால் சர்வதேச UN விதிகளை மீறி தூதரக வளாகத்தின் மேலே வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க. இதில் 7 ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரானோட உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளில் ஒருத்தரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா ஜஹாதி கொல்லப்பட்டிருக்காரு. இவர் புரட்சிகர காவல் படையினரோட மூத்த தளபதி. இந்த தாக்குதலுக்காக தான் இப்போ ஈரான் பதிலடி கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு நடுவேயான பயங்கரமான போர் மூண்டிருக்கு. இத்தனை நாள் 2 நாடுகளுக்கு இடையில புகைச்சல் இருந்துட்டு வந்த நிலையில இப்போ இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. 200 ஏவுகணைகளை ட்ரோன்கள் உதவியோட இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியிருக்காங்க. இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணைகள் இன்னும் இஸ்ரேலை அடையலை அப்படின்னும் ரொம்ப சீக்கிரமாகவே அது இஸ்ரேல் மேலே சென்று தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னும் சில ஏவுகணைகள் இப்போதைக்கு இஸ்ரேலோட இராணுவ தளவாடங்களை தாக்கி லேசான சேதங்களை ஏற்படுத்தியிருக்கதா இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதன்படி நேற்று முதல் நாள் நடந்த அதிபர், பிரதமர் அண்ட் இராணுவ தளபதி உள்ளிட்டோருக்கான உயர்மட்ட கூட்டத்தில் பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஈரானுக்கு பயங்கர பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இது என்ன பதிலடி அப்படின்னு தெரியவே இல்லை. அதோட ஒரு கட்டமாக தான் இன்னைக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த பதிலடி மோசமாக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக 3ஆம் உலக போருக்கு வித்திடுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே எழுப்பியிருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் நடுவே ஆன போர் தான் இந்த ஈரான் தாக்குதலுக்கு காரணம். பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் விடாமல் தாக்கி வந்தது ஈரான் விரும்பவே இல்லை. இந்த போர் மூலமாக பாலஸ்தீனத்துக்கு ஈரான் மறைமுகமாக உதவிட்டு வந்திருக்கு. இப்போ நேரடியாக இது இஸ்ரேல் ஈரான் போராக மாறியிருக்கு.